நிகிதா, இந்த டிட்வா புயல் இதுவரை கணிக்க முடியாத அளவுக்கு வானிலை ஆர்வலர்களுக்கும் வானிலை மையங்களுக்கும் போக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. சென்னை வானிலை மையம், இந்திய வானிலை மையம் மற்றும் தனியார் வானிலை ஆர்வலர்கள் ஒவ்வொருவரும் கணித்த கணிப்பின்படி நேற்று அது மழை பெய்யவில்லை. இன்று அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்த நிலையில் கனமழை கொட்ட தொடங்கி இருக்கிறது. இதனால் டிட்வா புயல் அடுத்து என்ன நிகழும், எங்கே செல்லும் என்ற ஒரு 3 விதமான வாய்ப்புகளை வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் கணித்திருக்கிறார். அவர் கணித்த அந்த புகைப்படங்களை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் நேற்று முன்தினம் போல யூ-டர்ன் அடித்து டெல்டா மாவட்டங்களுக்கு மீண்டும் அது செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அவ்வாறு மீண்டும் யூ-டர்ன் எடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு செல்லலாம். வாய்ப்பு 1. வாய்ப்பு 2, சென்னை அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருக்கும் இந்த வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அதே பகுதியில் மேலும் 2 நாட்கள் புதன்கிழமை வரை அது நீடித்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அந்த புயலால் ஏற்பட்ட அதிகனமழையை போல கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டெல்டாவை அடித்து நொறுக்கியது போல இந்த கேடிசிசி என்ற வட தமிழக மாவட்டங்களையும் புதன்கிழமை வரை அடித்து நொறுக்கி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2. வாய்ப்பு 3, இதே டிட்வா புயலானது அந்த 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மேலும் விலகி சென்று பாக்சலசந்தி வழியாக அரபிக்கடலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 வாய்ப்புகளில் எது நிகழப்போகிறது என்பது அது டிட்வா புயலுக்கு தான் தெரியும். வேறு எவரும் அதை கணிக்க முடியாது. இயற்கையை கணிப்பதில் தோற்று போயிருக்கிறது விஞ்ஞானம் என்பதில் டிட்வா மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. இதனால் வாய்ப்பு 1, சென்னை அருகிலேயே நிலை கொண்டு 3 நாட்களுக்கு பலத்த மழை கொடுத்து அதன் பின்னர் வலுவிழக்கும். 2, அது மீண்டும் யூ-டர்ன் எடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று ராமேஸ்வரம் வழியாக டெல்டா தென் மாவட்டங்களுக்கு சென்று அது வங்கக்கடல் வழியாக அரபிக்கடலில் கலக்கும். 3வது வாய்ப்பு இங்கிருந்தே பாக்சலசந்தி, சென்னைக்கு அருகில் இருந்தே பாக்சலசந்தி வழியாக அரபிக்கடலில் கலப்பதற்கான கரைந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடலிலே உருவாகி நிலத்தில் அழிவை ஏற்படுத்தி இலங்கையில் மீண்டும் கடலுக்கே சென்று கடலிலேயே மறையும் ஒரு சிசு போல அது உருவாகி மறைந்து அதன் பேருருவை இலங்கையிலும் தமிழகத்திலும் காட்டிவிட்டு கடந்து போகும் இயற்கையின் அதிசயமாக இந்த டிட்வா புயலானது சென்னை அருகே இப்போதைக்கு நிலை கொண்டிருக்கிறது. 3 வாய்ப்புகளையும் நாம் கூறியிருக்கிறோம் நிகிதா.